கம்பெனி முதலாளி வந்து அன்னைக்கு வீட்டில் சொன்னது போல் ஒரு 10 நாளையில் ராஜாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வெளியூர் கம்பெனிக்கு குடும்பத்தோடு கிளம்பிடுறாங்க. அப்படி ராஜா அங்கே போய் 3 மாதம் விடாமல் ஒவ்வொரு மாதமும் சம்பள பணம் இவங்களுக்கு மணி ஆர்டர் மூலம் அனுப்பிட்டு இருந்தேன். அப்படி 3 மாதத்துக்கு பின்னாடி பணமும் வர்றதில்ல, பையன் எங்கே இருக்கான்னு கூட தகவல் இல்லை, பையனோட தகவலும் தெரியல. இப்படி இவங்க ரொம்ப சிரமப்பட்டுட்ருக்காங்க. இப்படி சிரமப்பட்டு அக்கம் பக்கம் விசாரித்து பார்க்குறாங்க, கம்பெனி இருந்த இடத்துக்கெல்லாம் போய் கேட்டு பார்க்குறாங்க. இவங்களுக்கு எந்த விவரமும் தெரியறதில்ல. இது கஷ்டத்தோட கஷ்டமாக இப்படி ஒரு கஷ்டமும் சேர்ந்துடுச்சு இவங்களுக்கு. அப்புறம் மறிக்கொழுந்து இப்படி ஒரு வருஷம் ஓடிடுது. மறிக்கொழுந்துக்கு இப்போ ஒரு வருஷம் ஆச்சு வேலைக்கு ஜாயின் பண்ணி. இப்போ திடீர்னு ஒரு புது சொந்தக்காரங்க வந்து மறிக்கொழுந்த எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு வம்பு கட்டாயமாக கேட்குறாங்க. அதை சுற்றி வளைச்சி பார்த்தா பாட்டியோட சொந்தம். சரி, பாட்டி என்ன சொல்கிறாங்க, சரி அவங்க இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, சரிம்மா பொண்ணை கொடுக்குறோம், பொண்ணு வேலையில் இருக்குது, பொண்ணை கொடுக்குறோம்மா அப்படின்னு. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கனாலேயும் வேலையில் இருக்கனாலேயும் தான் அவங்க ரொம்ப பிடிவாதமாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, பாட்டி சொல்கிறாங்க நம்ம சொந்த விட்டு போகக்கூடாதுன்னு நீங்களும் கேட்குறீங்க, சரிம்மா நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதன்படியே அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் பண்ணிட்டு போன உடனே அவங்க வீட்டில் ஒரு வாரம் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே வரவும் போகவும் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. மறு வாரம் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாப்பிள்ளை பையன் மறி குழந்தைகிட்ட சொல்கிறாப்புல, எனக்கு வந்து ஏற்கனவே நான் வந்து வெளியூரில் அங்கே பிஸ்னஸ் தான் ஓடிட்டுருக்கேன், நான் அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், நான் அப்படிப்பட்ட ஆள் தான், ஆனால் நீ எப்படி என்னங்கிற விவரம் எனக்கு சொல்லணும் என்பது இந்த பொண்ணு சொல்லியிருக்குது. இல்லை, நான்லாம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அப்போ ஏன் இத்தனை வயசு வரைக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணாமல் வச்சாங்கன்னா, அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம் என்னை படிக்க வைக்கணும்னு, அதனால் அப்பா எல்லாத்தையுமே படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்டார். அதனால் நாங்கள் படித்தோம். இப்போ வேலையும் கிடச்சிருச்சுன்னு. இல்லை, பொய் சொல்லக்கூடாது, ஏதோ இருக்குது, இல்லைன்னா ஒரு 21 வயசு வரைக்கும் வச்சுருக்க மாட்டாங்க, இந்த விஷயம் என்னன்னு எனக்கு சொல்லணும்னு இந்த பையன் இந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப தொந்தரவு பண்ணுறான். அப்போ மறிக்குழுந்துக்கு அடியும் விழுகுது. நீ இவ்வளோவெல்லாம் மறைக்கிறிய, என்ன விஷயத்தினால மறைக்கிற, அப்போ நீ அந்த வேலையை எழுதி கொடுத்துரு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கனால வேலையை எழுதி கொடுத்தா தான் உனக்கு வாழ்க்கை அப்படின்னு. அப்போ மறிக்குழுந்து சொல்கிறா, வேலைக்கும் இதுக்கும் என்னங்க விவரம் அப்படின்னு. நான் அப்படிப்பட்ட ஆள், நான் வந்து என்னோடய கேரக்டரே ரொம்ப மோசமான கேரக்டர், ஆனால் நான் வந்து வரமாட்டேன் வீட்டுக்கு, எப்போவாவது ஒரு நாளைக்கு வருவேன், வந்திருப்போம், ஆனால் நீ வீட்டோடு தான் இருக்கணும், அதுதான் எனக்கு, உனக்கு என்னோடய வாழ்க்கை வேணும்னா நீ வீட்டோட இரு, இல்லைன்னா நீ உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்கிறாப்புல. அப்போ மறிக்குழுந்து ரொம்ப அழுகிறாப்புல, இல்லைங்க எப்படி இருந்தாலும் நான் வந்துட்டு வேலையை மாற்றிட்டு வந்துடுறேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் உங்ககிட்டயே, நான் எங்கேயும் போகல, நான் அங்கேயே வேலையை மாற்றிட்டு வந்து இதே ஊர்லேயே நான் வேலை செய்கிறேன்னு. அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். நீ வேலையை எடுத்து கொடுத்துட்டு வந்தால் தான் என்னோட நீ குடும்பம் நடத்த முடியும், இல்லைன்னா நடத்த முடியாதுன்னு இப்படி வாக்குவாதம் ஆகுது. வாக்குவாதம் ஆகலை, இந்த மறி குழந்தை போட்டு நல்லா அடிச்சிட்றான். அடி வாங்கின உடனே அவன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இவளுக்கு புதுசாக இருக்குது. அடியும் வாங்கிட்டு இந்த வார்த்தைகளை ஒரு 10 நாளுக்குள்ளே இவ்வளோ சிரமமா அப்படின்ட்டு சரி மனசுலேயே வச்சுருக்கான். அப்புறம் இவங்க அம்மா அப்பா, இந்த பையனோட அம்மா அப்பா, சொந்த பந்தெல்லாம் இதை அடித்து கொண்டுட்டு ஏதாவது வம்பு வந்துடும்னு சொல்லி, ஏற்கனவே இவங்களுக்கு இந்த பையனை பற்றி தெரியும், இவன் வீட்டுக்கு அடங்காதவன், ஊர் சுற்றிட்டு இருக்கான், அதனால தான் இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா ஒழுக்கமாக இருப்பான்னு தான் இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த பொண்ணை போட்டு இவ்வளோ இம்சை பண்ண என்ன பண்ணுறது, செத்து போனால் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தந்திரமாக கொண்டாந்து மறுபடியும் இவங்க வீட்டிலையே விட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு 10 நாள் இருக்கட்டும், நான் பையன் எங்கேயோ அவசரமாக வெளியூர் போகிறேன்றான், போயிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கொண்டாந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இவ்வளோ சரி மறிக்கொழுந்து நினைக்கிறா, இது ரொம்ப நல்ல விஷயமா போச்சு, நம்ம இங்கே இருந்துக்கலான்னு. அப்புறம் அம்மாட்ட சொல்கிறா, அம்மா எனக்கு இப்போது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காது, அவருக்கு எங்கேயோ அர்ஜெண்ட்டாக வெளியூரில் வேலை இருக்காம்மாம்மா, அதெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும், ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நான் போகிறேம்மா அப்படின்றா. சரி, நான் அம்மாவுக்கு விவரம் தெரியாது, சரி பொண்ணு சொல்கிறத நம்பிக்கிறாங்க. ஆனால் பாட்டிக்கிட்ட மட்டும் உள்ள விஷயத்த கரெக்டாக அம்மா இல்லாத போது சொல்கிறா. பாட்டி ரொம்ப அழுகிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, இந்த விஷயத்த அம்மாட்ட சொல்லிடாதம்மா, அம்மா தாங்கிக்க மாட்டாங்க, சரி இரு பார்ப்போம், கொஞ்ச நாளைக்கு இரு,
அவன் மனம் திருந்தி வந்தால் போய் வாழு, பார்ப்போம், கடவுள் மேலே பாரத்தை போடுன்னு பாட்டி சொல்கிறாங்க. ஆனால் காலந்தான் ஓடுதே தவிர அவன் இவ்வளோ கூட்டப்பாடு இல்லை. அவனை போக்கு தான் வேற போக்கு.